ஐபிஎல் திருவிழா சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் போகுமா போகாதா இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த ஷார்ட்ஸ். என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம 7 மேட்ச் விளையாண்டுருக்கோம், 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம், 5 மேட்ச் தோத்துருக்கோம். இன்னும் நமக்கு 7 மேட்ச் இருக்கு. இந்த 7 மேட்ச்ல 3 மேட்ச் ஹோம்ல இருக்கு, 4 மேட்ச் அவுட்ல இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா மும்பைல மேட்ச். அது மும்பைக்கு நம்ம போறோம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 25 எஸ்ஆர்ஹெச் கூட அது ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 30 பஞ்சாப் கூட ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது. அதுக்கப்புறம் மே 3 ஆர்சிபி கூட நம்ம பெங்களூர் போறோம். அதுக்கப்புறம் மே 7 கேகேஆருக்கு கல்கட்டா போறோம். அதுக்கப்புறம் 12 மே இது பாத்தீங்கன்னா ஹோம் மேட்ச் சென்னையில தான் நடக்க போகுது. கடைசி மேட்ச் ஜிடி கூட அகமதாபாத் போறோம். இந்த 7 மேட்ச்ல நம்ம யார் கூட வின் பண்ணா நம்ம பிளே ஆஃப் போவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மற்றவங்க என்ன பண்றாங்கிறது அப்புறம் செகண்டரியா பாத்துக்கலாம். நம்ம இந்த 7 மேட்ச்ல ஷோர் கட்டா 6 மேட்ச் வின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 6 மேட்ச் வின் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது டோனி யோசிச்சிருப்பாரு. நம்மளோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கரண்ட்ல நம்மளோட பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பவுலிங் தான். அதுவும் இல்லாம ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமா இருக்கிற பிட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபைனல்ல போக கடைசியா போக பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கும் ஃபாஸ்ட்டுக்கும் சப்போர்ட் ஆகும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பவுலிங் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருந்தோம்னா பிளே ஆஃப்ல போய் நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு பண்ண சரியான தருணமா இருக்கும். இந்த 7 மேட்ச்ல 6 மேட்ச் நம்ம வின் பண்ணோம். அதுல 3 மேட்ச் ஹோம்ல நடக்குது. 3 ஹோம்ல வின் பண்ணிட்டு அவுட்டர்ல நடக்கிற 4 மேட்ச்ல 3 மேட்ச் வின் பண்ணோம்னா பிளே ஆஃப் உறுதி. சிஎஸ்கே பிளே ஆஃப் போகுது 2025ல.